Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான மில்க் ஷேக் வனிலா மில்க் ஷேக். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு ஜார்ல ஒரு கப் காய்ச்சி கூல் பண்ணி வச்சிருக்க மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க தேவைப்பட்டா 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட் சாக்லேட் நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சாக்லேட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேக் அவ்வளோக்கா திக்காக வராது, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். 2 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். டோட்டலாக 3 ஸ்கூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐஸ்கிரீம் அதிகமாக ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேக் நல்லா திக்காக கிடைக்கும், ஃப்ராத்தியாகவும் வரும். இப்போ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஷேக் வந்து நல்லா திக்காக ஃப்ராத்தியாகிற வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணால் போதும். ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணுறப்போ மில்க் ஷேக் ரொம்ப ரிச்சா இருக்கும், அதுக்காக தான் நான் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்டியான மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீங்க வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சாக்லேட் வந்து பெருசு பெருசா ஆட் பண்ணியிருக்கேன், அதனால நீங்க குடிக்கிறப்போ அங்கங்க சாக்லேட் வந்து கிடைக்கும். அதை நீங்க சூ பண்ணி அப்படியே மில்க் ஷேக் குடிச்சிக்கலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபைனலா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா விப்பிங் கிரீம் கூட வச்சு நீங்க சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி வேணாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.